போல் என்னை காப்பவர், வாழ்நாளெல்லாம் கண்மணி போல் என்னை காப்பவர். உம்மை நான் ஆராதிப்பேன் அதிகாலையில், அன்று நான் சோத்தரிப்பேன் ஜெப வேளையில். உம்மை நான் ஆராதிப்பேன் அதிகாலையில், அன்று நான் சோத்தரிப்பேன் ஜெப வேளையில். நன்றி பலிகளோடும் துதியின் பலிகளோடும் பாடி ஆராதிப்பேன், உயர்த்தி ஆராதிப்பேன். அப்பா நன்றி பலிகளோடும் துதியின் பலிகளோடும் பாடி ஆராதிப்பேன், உயர்த்தி ஆராதிப்பேன். நீ நல்லவர் வல்லவர் போதுமானவர், ஆமே நீ நல்லவர் போதுமானவர். வாழ்நாளெல்லாம் கண்மணி போல் என்னை காப்பவர், வாழ்நாளெல்லாம் கண்மணி போல் என்னை காப்பவர். உம்மை நான் ஆராதிப்பேன் அதிகாலையில், அன்று நான் சோத்தரிப்பேன் ஜெப வேளையில். அப்பா உம்மை நான் ஆராதிப்பேன், நன்றி நான் சோத்தரிப்பேன் ஜெப வேளையில். நீ நல்லவர் வல்லவர் போதுமானவர், நீ நல்லவர் வல்லவர் போதுமானவர். வாழ்நாளெல்லாம் கண்மணி போல் என்னை காப்பவர், வாழ்நாளெல்லாம் கண்மணி போல் என்னை காப்பவர். அல்லேலூயா அல்லேலூயா. நன்றி பலி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடந்த மாதமெல்லாம் காத்து வந்தீரே, சுமந்து வந்தீரே. ஹல்லேலூயா. தாய் போல கேட்கிறேன், தந்தை போல் சுமந்தீரே. ஹல்லேலூயா. கடந்த மாதமெல்லாம் கூடவே இருந்தீரே, எங்கள் தேவையெல்லாம் சந்தித்தீரே, எங்களை வெட்கப்படுத்தாதவரே. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் எங்கள் கண்மலையானவரே உம்மை துதிக்கிறோம், சோத்திரம், நன்றி பலி செலுத்துவோம். அப்பாவுக்கு நன்றி பலி சொல்லுவோம். ஆமே 9ஆவது மாதம் முழுக்க நடத்தினாரே, 8ஆம் மாதம் முழுக்க நடத்தினாரே, 7ஆம் மாதம் முழுக்க நடத்தினாரே, 6ஆம் மாதம் முழுக்க நடத்தினாரே, 5ஆம் மாதம் முழுக்க நடத்தினாரே. இந்த ஆமே இந்த 70 நாட்கள் லாக்டவுன் பீரியட்ல அழகாய் போஷித்தாரே, தப்புவித்தாரே, தொற்று பரவாயில்லை நம்மை காத்துக் கொண்டாரே. அவருக்கு ஸ்தோத்திரம், அவருக்கு நன்றி. எத்தனையோ ஆத்மாக்கள் ஆமே உயிரோடு இல்லை, ஆமே ஜீவனோடு இல்லை, ஆனாலும் தேவன் நம்மீது தம்முடைய கிருபையினால இரக்கத்தினால ஆமே நம்மீது அன்பு வைத்தவர், நம்மீது பாசம் வைத்தவர், நம்மீது நேச வைத்தவர் இம்மட்டுமா நடத்தியதற்காக அவருக்கு நன்றி பலி இந்த காலை வேலை கூட. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறோம் ஐயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறோம் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் நேசித்தீரையா, காருண்யத்தினால் நீங்க எடுத்துக் கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் நேசித்தீரையா, காருண்யத்தினால் எடுத்துக் கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆக்கி தேற்றி அரவணைத்தீரே ஐயா. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆக்கி தேற்றி அரவணைத்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதையால் நாளைந்த எண்ணி தேடி வந்தீரே, அன்பு காட்டி
அரவணைத்து காத்து கொண்டீரே அனாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே உங்க அன்பு பெரியது உங்க இலக்கம் பெரியது உங்க கிருபை பெரியது உங்க தயவு பெரியது உங்க அன்பு பெரியது உங்க இலக்கம் பெரியது உங்க கிருபை பெரியது உங்க தயவு பெரியது அனாதி ஸ்நேகத்தால் நேசிக்கிறீரையா ஆரோக்கியத்தினால் இழுத்து கொண்டீரே அனாதி ஸ்நேகத்தால் நேசிக்கிறீரையா ஆரோக்கியத்தினால் இழுத்து கொண்டீரே கத்த செய்ய நினைத்தது தனிபடவில்லை சகலத்தையும் நன்மையாக செய்து முடிக்கிறேன் அமே கத்த செய்ய நினைத்தது தனிபடவில்லை சகலத்தையும் நன்மையாக செய்து முடிக்கிறேன் உங்க அன்பு பெரியது உங்க இறக்கம் பெரியது உங்க கிருபை பெரியது உங்க தயவு பெரியது உங்க அன்பு ஆமென் உங்க கிருபை பெரியது உங்க தயவு பெரியது உண்மை உங்க அன்பு பெரியது உங்க இறக்கம் பெரியது உங்க கிருபை பெரியது உங்க தயவு பெரியது ஹல்லேலூயா 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 பெரிய அன்பே பாதுகாத்த அன்பே ஹல்லேலூயா தூக்கி சுமந்த அன்பே தப்புவித்த அன்பே ஹல்லேலூயா ஆமென் நாம் நின்று கர்த்தருக்கு உற்சாகமாக நம் பலிகளை செலுத்துவோமா இவனை தொழுது கொள்வோமா நினைத்து பார்ப்போம் இந்த நாட்கள்ல நம்ம நினைத்தால் நெருக்கத்தின் மத்தியில நம்ம நடத்தினாரே நம்மை தப்பு விட்டாரே அந்த நினைக்கும் போது துதிக்காம இருக்க முடியாது ஆமே நல்ல தேவனை நல்லா பிரைஸ் பண்ண நல்லா துதிப்போம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா thank you ஹல்லேலூயா நல்ல துதிப்பாங்க ஆமென் ஆமென் ஹல்லேலூயா 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 thank you ஹல்லேலூயா நல்ல துதிப்போமா நல்லா பிரைஸ் பண்ணுவோமா ஹல்லேலூயா நல்ல கண்களை மூடி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம் ஆமென் ஆமென் hallelujah 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 thank you hallelujah thank you hallelujah 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 amen 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 திருப்போம் மேம்படுத்துவோம் hallelujah hallelujah சொத்ரபலி அப்பா துதிபலி அப்பா உமக்கு மகிமை ராஜா மகத்துவரே ஹல்லேலூயா மகத்துவரே மகத்துவரே உள்ளத்தின் ஆழ்த்தை நினைக்கிறோம் ஐயா எங்களை மறக்காதவரே எங்களை ஒழுக்காதவரே பொருள் தந்தாதவரே இன்றைக்கும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவரே உண்மை தேடுகிறோம் ஹல்லேலூயா நன்றி 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 ஐயா நன்றி ஐயா மகத்துவ தேவனை துதிக்கிறோம் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் இஸ்ரவேல் ஆர்ப்பரிக்கும் போதெல்லாம் துதிக்கும் போதெல்லாம் தடைகளை உடைக்கிறவர் இஸ்ரவேல் மக்கள் ஆர்ப்பரிக்கும் போதெல்லாம் ஆமென் எரிகோ நொறுக்கினவர் ஓ யோசபாத்திலிருந்து வந்த அந்த 3 படை ராஜாக்களையும் நொறுக்கினவர் எரிகை வீழ்த்தினவர் எங்கள் தேவனை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஹல்லேலூயா இந்த நாளே பொழுது ஹல்லேலூயா hallelujah hallelujah துதிக்கிறோமையா உமக்கு ஸ்தோத்திரம் பலியா hallelujah நன்றி ராஜா hallelujah 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 சொத்திர பலி அப்பாவுக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கு சொத்திர பலி அப்பாவுக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கு சுகம் தந்தீரே நன்றி ஐயா பலம் தந்தீரே நன்றி ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா பலம் தந்தீரே நன்றி ஐயா சொத்திர பலி அப்பாவுக்கு எல்லா தொழில்களும் மகிமையும் அப்பாவுக்கு ஆமென் ஆமென் சொத்திர பலி அப்பாவுக்கு எல்லா தொழில்களும் மகிமையும் அப்பாவுக்கு அரவணைத்தி நன்றி ஐயா அன்பு கொண்டி நன்றி ஐயா அரவணைத்தி நன்றி ஐயா அன்பு கொண்டி
நன்றி நன்றி ஐயா சொத்திரபலி அப்பாவுக்கு எல்லாம் துதியும் கனமும் மகிமையும் நம் அப்பாவுக்கு சொத்திரபலி எல்லா துதியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கு சிந்தி நன்றி ஐயா ரட்சிப்பு தம்பி நன்றி ஐயா ரத்தம் சிந்தி நன்றி ஐயா ரட்சிப்பு தம்பி நன்றி ஐயா சொத்திரபலி அப்பாவுக்கு எல்லா தொழில் கனமும் மகிமையும் அப்பாவுக்கு சொத்திரபலி அப்பாவுக்கு எல்லா தொழில் கனமும் மகிமையும் அப்பாவுக்கு கூட வைத்தி நன்றி ஐயா ஆட வைத்தி நன்றி ஐயா கூட வைத்தி நன்றி ஐயா ஆட வைத்தி நன்றி ஐயா சொத்திரபலி அப்பாவுக்கு எல்லா தொழில் கனமும் மகிமையும் அப்பாவுக்கு சொத்திரபலி அப்பாவுக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கு நல்லவரே நன்றி ஐயா வல்லவரே நன்றி ஐயா நல்லவரே எங்கள் வல்லவரே நன்றி ஐயா சொத்திரபலி அப்பாவுக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கு சொத்திரபலி மனதார இந்த காலை பொழுது ஆண்டவருக்கு அவரை சொல்லுகிறோம் அப்பாவுக்கு சொத்திரபலி அப்பாவுக்கு எல்லா தொழியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கு சொத்திரபலி அப்பாவுக்கு எல்லா தொழியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கு எங்களை தட்டி நாமே நீங்க தான் தேடி தான் தேடி உங்க எதற்கெல்லாம் தேடி உங்களுக்கு மறுபடியும் தான் தேடி ஹalleluya படி செலுத்துகிறோம் உன்னை தேடுகிறோம் துதிக்கிறோம் மாட்சிமை மிகுந்தவரே மகத்துவம் மிகுந்தவரே ஸ்தோத்திரம் ஹalleluya நன்றி ஐயா ஹalleluya உம்மை வாழ்த்துகிறோம் ஐயா உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா ஹalleluya எங்கள் ஆண்டவரே எங்கள் ரட்சகரே சுமந்தவரே ஹalleluya நன்றி அப்பா ஆராதனை மகிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கென்று சொல்லலாம் துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கென்றோ ஆராதனை மகிமை உமக்கன்றோ
உமக்கன்றோ மகிமை உமக்கன்றோ. ஹல்லேலூயா 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 உமக்கே ஆராதனை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவனே உம்மை தேடுகிறோம், அப்பாவும் சமூகம் நாடுகிறோம். நல்லவர் யெகோவா ராஃபா, நீ வல்லவர் எபினேசர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆராதனை ஐயா. ஹல்லேலூயா 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 நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. ஆண்டவரே, கனமகிமை துதிப்புகள் எல்லாம் உமக்கு மாத்திரம் எடுக்கிறோம் ஐயா. வந்து எடுத்த பூஜை போய்ப்படுங்க, வெள்ளத்தை கிரியை செய்யுங்க. இயேசு மூலம் பிதாவே அன்பாலே நாம் முழங்கள் படித்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த 10வது மாதம் என்ன செய்ய சித்தமாக இருக்கீங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்போம் எல்லாரும். அவன் கர்த்தர் எல்லாம் சோதனை பண்ணிக்கொண்டு அவர் கர்த்தரை ஒப்படைப்போம். முழங்கள் பிடித்தவர்களாக கர்த்தரை நாம் இந்த 10வது மாதத்தை ஒப்படைப்போம். ஆமென். Hallelujah.
எங்களுக்கு ஆயிரம் விருப்பம் இருக்கலாம் ஆண்டவரே, ஆனாலும் நீங்கள் இயக்குகிறவர் நீதாமே ஆண்டவரே. இந்த 10வது மாதம் முழுக்க நீங்களுள்ள மீதமுள்ள ஆண்டுகள் எல்லாம் எங்களுக்கு நீங்க மட்டும்தானே ஆண்டவரே. ஆமே, ரொம்ப தெளிவாய் ரொம்ப கிளீனாக எங்களை பற்றிய அப்பா நிச்சயத்தை முடிவாக இருப்போம் நீதானே ஆண்டவரே. உடைய கரங்களுக்குள்ளாக ஒப்புக்கொள்கிறோம் ஆண்டவரே. என்ன செய்ய போறீங்க ஆண்டவரே? அப்பா வெறுமையாக இருக்கிறோம் ஆண்டவரே. உங்களால் பிடித்த கால வேலை கூட உடைய சமூகம் வந்து எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அன்றைக்கு எங்கள் முற்பிதாக்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு வந்த பொழுதே ஆண்டவரே, இதோ அவங்க சொன்ன வார்த்தை, ஆண்டவரே உங்களுடைய சமூகம் இதற்கு முன்பாக செல்லாவிட்டால் விடத்தை விட்டு கடந்து போகாது இருப்போம். உங்களுடைய சமூகம் இதற்கு முன்பாக கடந்து செல்லாவிட்டால் விடத்தை விட்டு கடந்து செல்லாமல் இருப்போம் என்று சொல்லி இந்த சமூகத்துக்கு நடத்திற்கு காத்திருந்தது போல ஆண்டவரே. அப்பா இந்த 10வது மாதம் அப்பா எங்கள் குடும்பத்தையோ எங்களையோ எங்கள் ஊழியங்களையும் திருச்சபையார்களையோ தேசத்தையோ தேவரீ நீதாமே தலைமை ஏற்று அப்பா நடத்தும்படியாக காத்திருக்கிறோம் ஆண்டவரே. ஒரு கரங்களை ஒப்படைக்கிறோம் ஆவியானவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எரிகோ மதில் மேல் அசைவாடி நீ எல்லா தடைகளை மாற்றி நீரே. எரிகோ மதில் மேலே அசைவாடி எல்லா தடைகளை மாற்றி நீரே. எங்கள் தடைகள் அசைவாடுமே, எங்கள் தடைகள் அசைவாடுமே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. ஆமாண்டவரே, உம்முடைய சித்தமே இந்த 10வது மாதம் முழுக்க எங்களுக்குள்ளே செயல்பட சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, என்றைக்காவது நாங்கள் உம்முடைய சித்தம் தாண்டி ஓடி விடாதபடிக்கு அப்பா இந்த மாதம் முழுக்க நீங்க தோங்க ஆண்டவரே, நீ ஆரம்பிங்க ஆண்டவரே. எபிரேயர் 12:1 சொல்கிறது, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறதுமா இருக்கிற அவரையே நோக்கி. ஆமாப்பா, எந்த நாளையாக நாங்கள் இந்த மாதம் ஜெபம் பண்ணாம தொடங்கவே கூடாது ஆண்டவரே. இந்த 10வது மாதம் முழுக்க நல்ல அப்பா உங்க சமூகத்தை அனுபவிக்க ஒரு மாதமாக, உங்களோடு கூடவே கண்பிடித்து நடக்க ஒரு மாதமாக வித்தியாசத்தை காணும்படி கர்த்தாவே கிருபை செய்ய ஆண்டவரே. கரங்கள் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே, ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. நிச்சயம் நீங்க தேவையெல்லாம் சந்திப்பீங்க, எந்த மாற்றமும் இல்லை. இதுவரை சுமந்தவர், தகப்பனை போல சுமந்தவர், தாயை போல தேக்கினவர், இந்த 10வது தேவையெல்லாம் நிச்சயமாக சந்திப்பீங்க அறிக்கை செய்கிற ஆண்டவரே. ஆனால் நாம் இயங்குவதெல்லாம் ஒரு நடத்திப்புக்காக அப்பா, உங்களுடைய அசைவாளர்களுக்காக, உங்களுடைய வாக்குறுதி நிறைவேறுதலுக்காக இப்ப காத்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமாப்பா, கடந்த மாதங்களை விட இந்த 10வது மாதம் இன்னும் முழுமை அடைய உங்களுடைய இன்னும் கிட்டி சேர்க்க வேண்டிய சகல கிருபைகளால் நிரப்புங்க ஆவியானவரே, நிரப்புங்க ஆவியானவரே, நிரப்புங்க ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஓ, அன்றைக்கு துவக்கத்தில் அசைவாடினீங்களே, ஜனத்தின் மேல் அசைவாடினீங்களே, வெளிச்சம் ஒரே உண்டா கடவுளுக்கு சொல்லும்போது வெளிச்சம் உண்டானது போல இந்த அதிகாலையிலேயே இந்த 10வது மாத துவக்கத்திலேயே நீங்க எங்க மேல அசைவாடும் பொழுது எல்லா விஷயத்திலும் ஒரு வெளிச்சம் உண்டாகுமே காத்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இந்த பகுதியில அப்பா அப்பா உங்களுடைய பிரசன்னம் இல்லையோ, உங்களுடைய வாழ்க்கையில் எந்த பகுதியில் உங்க சித்தம் இல்லையோ அங்கெல்லாம் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. சமர்ப்பிக்கிறோம்ப்பா, சமர்ப்பிக்கிறோம்ப்பா. வராத குடும்பங்களையும் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. முழு சபையாரையும் கண்ணில் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. மாதம் முழுக்க ஒரே முதலாவது வந்து உன்னை தேடுகிறோம் ஆண்டவரே.
உண்மையே முன்வைத்து நீங்க தான் என்று சொல்லி ஆமென் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. பகல்ல மேகஸ்தம்பம் புறப்பட்டு சென்றது, அதன் கீழாக இந்த முற்பிதாக்கள் நடந்து வந்தாங்கப்பா. இரவில் அக்னி ஸ்தம்பம் முன்பதாக புறப்பட்டு சென்றது, அந்த வெளிச்சத்திலே முற்பிதாக்கள் நடந்து வந்தாங்கப்பா. நாங்களும் இந்த நாட்களுக்கு ஆண்டவரே ஆமாப்பா, அந்த மேகஸ்தம்பத்துக்குள்ளாகவும் அந்த அக்னி ஸ்தம்பத்துக்குள்ளாகவும் நாங்கள் எப்போதும் இருக்க இந்த மகிமையிலே வாசம் பண்ண கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. செங்கடல் மேல் அசைவாடி எல்லா தடைகளை மாற்றினீரே. அவன் செங்கடல் மேல் அசைவாடி எல்லா தடைகளை மாற்றினீரே, எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே, எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே. ஆமாப்பா, ஆமாப்பா, கருத்தை சகலவற்றையும் சமர்ப்பித்துட்டான், எல்லாத்தையும் பொருட்படுத்திக் கொள்ளுங்கப்பா, வறுமையாக்கி படைக்கிறோம். அதுக்காகவே தேவனே மாம்சம் ஒருபோதும் இந்த மதம் வைத்துக்காதபடிக்கு ஆவியானவர்களை ஆட்கொண்டு ஆவிக்குள்ளாக்கி கிறிஸ்துவனை எப்படி இங்கு மாறி வைத்து போனாரோ ஆவிலே அவர் சஞ்சரித்து பிதாவிற்கு நிறைவேற்றினாரோ அதே போல மாதம் முழுக்க சிலவற்றை நீ தலையிட்டு என்னிடத்தை கெஞ்சுகிறோம், சமர்ப்பிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நாம் அமர்ந்து கொள்ளுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதற்கு உண்டாகட்டும். ஊழியங்களை திருச்சபை ஊழியத்தை ஆரம்பித்து சரியாக 10வது ஆண்டுக்குள்ளாக தேவன் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. எல்லா மகிமையும் கனம் அவருக்கே உண்டாவதாக. ஆமென். காலை வேளையில் வந்தவங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. அவர் வீட்டு நன்மையாலே உங்களை திருப்தி ஆக்குவாராக. ஆமென். மெய்யாகவே தேவன் கடந்த மாதமெல்லாம் நடத்தி வந்த பாதைகள் ஆச்சரியமானவைகள், அற்புதமானவைகள். ஹல்லேலூயா. உட்கார்ந்து எழுதி வைக்கலாம். மெய்யாகவே நீங்கள் இதெல்லாம் எழுதி வைங்க. பின்னாட்களில் வரக்கூடிய நடத்தக்கூடிய பிள்ளைகளுக்கு அவையெல்லாம் நல்ல சாட்சிகளாக கட்டாயம் இருக்கும். நிறைய விஷயங்கள் அப்படி எழுதி வைக்கிற பழக்கம் எனக்கு உண்டு. சில ஆச்சரியமான நடத்தின தேவன் பாதைகள்லாம் சித்திரமாக இருக்கும். அதெல்லாம் பின்னாட்கள் நாம் நிறைய அர்த்தங்களை இன்னைக்கு பெறப்போறதுனால இவைகள் மறந்து போவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆகவே நம்ம தேதியை போட்டு எல்லாத்தையும் இல்லாவிட்டாலும் சில முக்கியமான சில காரியங்களை தேவன் கற்பித்தவர்களை எழுதி வைத்தால் அது பின்வரக்கூடிய பிள்ளைகளுக்கு, உங்கள் குடும்பத்தாருக்கோ அதை நீங்கள் நடத்தக்கூடிய விசுவாசிகளுக்கோ அவை படிக்கும்போது நல்ல ஒரு ஊன்றுகோலாக இருக்கும். ஹல்லேலூயா. நான் என்ன சொல்ல உங்களுக்கு தெரியுதா? ஆமென். நான் சொல்ல பிரச்சனை புரியுதா? ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அப்படியே எழுதப்பட்டது தான் இன்றைக்கி நம்ம கையில் வேதாகமமாக கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது எழுதி வைப்பது நல்ல பழக்கம். ஆகவே எல்லாத்தையும் தேவன் ஒரு கிரிட்டிக்கலான நேரத்தில், ஒரு இக்கட்டான சமயத்தில் எப்படி நம்ம விடுவித்தார்னு சொல்லி யூகித்து அவைகளையாவது எழுதி வைங்க. பின்னாட்களில் அவையெல்லாம் தேவனுக்கு நல்ல ஒரு புதியாக கீதங்களாக சாட்சி ஆகமமாக அதெல்லாம் மாறிப்போம். ஆமென். நடத்தி வந்தால் இந்த மாதமும் தேவன் நடத்துவார். நிச்சயமாக ஒரு வித்தியாசத்தை பார்ப்பீங்க. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்புவார். இப்போது நம்ம கர்த்தருடைய வாக்குத்த செய்தியை சகோதரி கொடுப்பாங்க, நம்ம கேட்போம். ஆமென். சிரிப்போமா? இருக்குமுள்ள தேவனே,
வார்த்தையானவரே, வடிவாய் இறங்கி வந்தவரே, இப்போதும் இந்த காலை பொழுது எங்களோடு பேசும்படி கேட்கிறோம். மகளை மேலே கிடைபடுவீராக, இயேசு மூலமாக. ஆமாம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலையிலே கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆண்டவர் நம்மை கிருபையாய் இந்த வருடத்தை ஆரம்பித்த நாள் முதற்கொண்டு இந்த 9 மாதங்கள் கர்த்தர் கிருபையாய் பாதுகாத்து இந்த 10ஆவது மாதத்திலே பிரவேசிக்கும்படி கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாளை கூட உங்களுடைய ஆலயத்தை தேடி வாஞ்சாய் வந்த உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எடுத்து வாசிப்போம். எரேமியாவின் புஸ்தகம், தீர்க்கதரிசன புஸ்தகம், எரேமியா 15ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். ஆமென். 11ஆம் வசனம். உன்னில் மீதியாய் இருப்பவர்கள் நன்மை அடைவார்கள். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். ஆமென். கவனிங்க, இந்த நாட்களில் கூட இது நாம் வாழ்கிற காலத்திலே ஒரு தீங்கின் காலமாய் தான் இருக்கிறது இல்லையா? இங்கே எங்கே பார்த்தாலும் என்ன கேள்விப்படுகிறோம்னா தீங்கை தான் கேள்விப்படுகிறோம். ஒவ்வொரு நாளும் பலவிதமான தீங்கை நாம் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். இங்கிலீஷில் வாசிக்கும், ஆங்கிலத்தில் வாசிக்கும் போது ஈவில் அண்ட் அஃப்ளிக்ஷன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது தீங்கான ஒரு காலம் மற்றும் துன்பமான ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சுற்றி எங்கே பார்த்தாலும் தீங்கின் செய்திகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். குற்றில் என்ன அதாவது ஆபத்துக்கள் இயற்கையினால மற்றும் கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள் என்று தேவன் சொன்ன அடையாளங்கள் ஒன்றொன்றாக நடந்து கொண்டே இருக்கிறது. இதில் ஆங்கிலத்தை வாசிக்கும் போது உன்னில் மீதியா இருப்பவர்கள் நன்மை அடைவார்கள் அப்படின்ற அந்த காரியம் ஆங்கிலத்தை வாசிக்கும் போது ரெம்னன்ட் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்னொன்றா அதாவது சேர்த்து வைத்திருக்கிற பணங்கள் ஒன்னொன்றா அப்படி காலியாகிறது போல ஒவ்வொரு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் மற்றும் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை ஒன்றொன்றா எல்லாற்றையும் இழந்து கடைசியில ஒன்றுமே இல்லாத கொஞ்சம்தான் இருக்குது அப்படின்ற நிலைமையில இருக்கும்போது தான் ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்லுகிறார். அதனால அந்த கொஞ்சத்தை கூட என்ன பண்றான்னா, இங்க சொல்றாங்க, சத்ருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன். சத்ருவுடைய காரியம் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த கொஞ்சம் கூட நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. முழுவதுமாய் நம்ம நிர்மூலமாக்கணும் தான் சத்ரு வகை பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஆண்டவர் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறார். ஒருவேளை எந்த ஒரு விதமான நெருக்கத்துல நீங்க இருக்கலாம், தீங்கின் நம்ம காலத்துல நம்ம இருக்கிறோம். ஆனா இதுல ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், உனக்காக நான் சத்ருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன். ஹல்லேலூயா. ஆமென். சத்ரு என்ன நினைக்கிறான்னா, முழுவதுமாய் அவங்க நிர்மலமாகி போடணும், ஒண்ணுமே இருக்கக்கூடாது, ஆண்டவருக்குள்ளாக இவங்க இருக்கக்கூடாது மற்றும் ஆசீர்வாதங்களா இருக்கக்கூடாது, ஒன்றுமே நம்ம நிர்மலமாகி போகணும்னு தான் சத்ரு நினைக்கிறான். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், ஒன்றொன்றாய் இழந்து சகலவற்றையும் இழந்து கொஞ்சம்தான் இருக்குது, மீதியா இருக்கவங்க கொஞ்சம்தான் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அந்த நேரத்துல கதை சொல்லுகிறார், இந்த நெருக்கத்தின் காலத்துல, இந்த தீங்கின் காலத்துல நிச்சயமாய் நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இந்த மாதம் கர்த்தர் நமக்கு நிச்சயமாய் சகாயம் பண்ணுவார். தீங்கிலிருந்து நெருக்கத்திலிருந்து கர்த்தர் நமக்கு சத்ருவுக்கு எதிர்பட்டு அவரிடத்திலே நமக்காக சத்ருவுக்கு எதிர்பட்டு அவர் நின்று அவர் நமக்காக வழக்காடி அவர் நமக்காக சத்ருவிடத்திலிருந்து அந்த அதிகாரங்களை உரிந்து கொண்டு நமக்கு ஜெயத்தை தர அவர் வல்லவராய் இருக்கிறார். 1 சாமுவேல்ல கூட 10ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எல்லா தீங்குக்கும் சத்தமா வாசிங்க. நெருக்கத்திற்கும், அங்கதான் சொல்றாங்க, நீ தீங்குக்கும் நெருக்கத்திற்கும்
உங்களை நீங்களாக்கி ரட்சித்த தேவன். போதும், அது வரைக்கும் போதும். தீங்கிற்கும் நெருக்கத்திற்கும் நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிற தேவன் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. இந்த மாதத்துல உங்களுடைய இருதயம் நீங்க அந்த இருதயம் தேவனுக்குள்ளாக பலப்படுவதாக. தீங்கின் காலத்திலே, நெருக்கத்தின் காலத்திலே நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அது எப்படி அவர் எப்பொழுது நமக்கு அப்படி செய்வார்? ஏன்னா பைபிள்ல பொறுத்தவரைக்கும் எப்பவுமே பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் பிளெஸிங் தான். இதை செய்தால் நான் செய்வேன். போன மாதம் நமக்கு ஆண்டவர் பேசின வாக்குத்தத்தம், இப்பொழுது இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளை தினத்திலே உங்களுக்கு அற்புதங்களை செய்வேன். ஆமென். எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நீங்க நினைக்கலாம், நமக்கு நான் நெருக்கத்துல இருக்கு சகாயம், நெருக்கத்துல இருக்கிற தீங்கின் காலத்தில் இருக்கிறது தேவனுக்கு தெரியாதா, நம்ம கேட்டாதான் செய்வாரா அப்படின்னு நீங்க ஒருவேளை நினைக்கலாம். ஆனா பைபிளை பொறுத்தவரைக்கும் நம்முடைய இந்த பிரமாணம், வேத பிரமாணம் நாம் நிச்சயமா கேட்கணும். நாம் தேவனிடத்துல விண்ணப்பம் செய்ய வேண்டும், அவரிடத்தில் அவரை தேட வேண்டும். தேடின போது நமக்கு தென்படுவார், தேடும் போது ஆசீர்வாதங்களை கொடுப்பார். எப்பவுமே கண்டிஷனல் பிளஸிங் தான். நம்ம ஒன்று செய்யும் போது கர்த்தர் நிச்சயமா செய்வார். பரிசுத்தம் பண்ணி கொள்ளும் போது அற்புதங்களை செய்வார். ஆகவே இந்த நாட்கள்ல கூட எப்பொழுது கர்த்தர் நமக்கு நெருக்கத்திலிருந்து தீங்கிலிருந்து அற்புதங்களை செய்வார், நம்மளை நீங்களாக்கி ரட்சிப்பார் வாசிக்கும் போது 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 22:7. அபயமிட்டேன், தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிச்சு. அவன் இதே வசனம் தான் சங்கீதம் 18ஆம் அதிகாரத்திலும் இருக்கிறது. சங்கீதம் 18:6 வாசிக்கும் போது இதே அதிகாரம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அங்கேயும் அவர் சொல்லுகிறார், நெருக்கம் உண்டான நாளிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். அதுதான் நான் சொன்னேன், நமக்கு நெருக்கம் இருக்கிறது ஆண்டவருக்கே தெரியாதா, அவருக்கு சகாயம் பண்ண மாட்டாரான்னு கேட்க முடியாது. நிச்சயமாய் நம் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். வேத பிரமாணம் அதுதான், கூப்பிடணும். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள். தானா எல்லாமே நடக்காது, நம்ம ஒன்று செஞ்சாதான் ஆண்டவர் செய்வார். இன்றைக்கு பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களுக்கு நடுவில் அற்புதங்களை செய்வார். கண்டிஷன் எல்லாமே தேவனுடைய பிரமாணங்கள். பார்த்தீங்கன்னா ஒன்று நம்ம செய்யும் போது கர்த்தர், நம்ம ஒரு ஸ்டெப் எடுக்கும் போது கர்த்தர் இன்னொரு ஸ்டெப் நமக்காக எடுத்து வைப்பார். அல்லேலூயா. அப்போ நெருக்கத்தின் காலத்திலே, தீங்கின் காலத்திலே நிச்சயமாய் நான் இப்ப சகாயம் பண்ணுவேன்னு வாக்கு பண்ணுகிற தெய்வம் நமக்கு எப்படி சகாயம் பண்ணுவார்னா, அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆலயத்திலிருந்து தேவனை நோக்கி கூப்பிடணும். அல்லேலூயா. காலை நேரத்திலே ஆலயத்தை தேடி எருசலேமை தேடி ஓடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாதத்திலே எந்த தீங்கா இருந்தாலும் எந்த நெருக்கமா இருந்தாலும் நிச்சயமா உங்களுக்கு சகாயம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. இங்க நம்ம நெருக்கத்திலே நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு தேவனை நோக்கி அபயம் விடும்போது நமது ஆலயத்திலிருந்து, அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நமது ஆலயத்திலிருந்து சத்தத்தை கேட்பார். வீடுகள்ல கூப்பிட்டாலும் கேட்டார், நிச்சயமா கேட்பார் தான். ஆனாலும் ஆலயத்திலிருந்து அவரை கூப்பிடுறது ஒரு விசேஷம் தான். ஹல்லேலூயா. வீடுகளிலே தான் நம்ம ஒவ்வொரு நாளும் தியானிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் வாசிக்கிறோம், ஜெபம் பண்ணுகிறோம். அதை காட்டிலும் அந்த தேவனுடைய ஆலயம், தேவனின் மகிமை தங்கி அவருடைய ஸ்தானம் அப்படின்றது மிகவும் விசேஷமான ஒரு காரியம். ஆலயத்திலிருந்து நம்முடைய சத்தத்தை அவர் நிச்சயமாய் கேட்பார். 2 நாளாகமத்திலே நாம் வாசிக்கிறோம், 6ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலே 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 6:40. இப்போதும் என் தேவனே, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் விண்ணப்பத்திற்கு உடைய கண்கள் திறந்தவைகளும் உடைய செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருப்பதாக. ஆமென். நிச்சயமாய் தேவனுடைய ஆலயத்திலே அவர் சத்தத்தை கேட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஆலயத்திலே அவர் இருக்கிறார், பசுத்த ஆலயத்திலே அவர் இருக்கிறார். சங்கீதத்திலே வாசிக்கிறோம், இங்கே அவருடைய கண்கள் திறந்தவைகளும் அவருடைய செவிகள் கவனிக்கிறவைகளுமாயிருக்கிறது. அப்ப நிச்சயமாய் தேவனுடைய ஆலயத்திலே வந்து நம்ம அவரை நோக்கி அபயமிடும் போது, அவரை கூப்பிடும் போது அவர் நிச்சயமாய் நமக்கு சகாயம் பண்ணுவார். அல்லேலூயா. சங்கீதம் 11ஆம் அதிகாரத்திலே கூட நம்ம வாசிக்கிறோம். 11ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம் என்று நினைக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்துல இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது, அவருடைய இமைகள் அவர்களை
சோதி தருகிறது. கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார், பரலோகத்தில் இருக்கிறான்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அவருடைய சிங்காசனம் அங்க இருக்கிறது. ஆனா அவர் இந்த வசனத்தின்படி நாம் பார்த்தோம்னா என்ன சொல்றாரா, அவருடைய சிங்காசனம் இருக்குதுப்பா, ஆனா என்னுடைய கண்கள் எங்கதான் இருக்குது? ஆலயத்துலதான் இருக்குது. அல்லேலூயா. ஆலயத்துல தான் இங்க கண்கள் இருக்குது. அங்க கண்களை கொண்டுதான் ஆண்டவர் பார்க்கிறார். அவருடைய செவிகள் என்னாலும் இங்க திறந்திருக்கிறது. அவருடைய செவிகள் மனுபுத்திரரை நோக்கி பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதி தருகிறது என்று வாசிக்கிறோம். பரலோகத்திலே நம்ம தேவன் இருக்கிறார். அங்கேயே இருக்காரு நினைக்காதீங்க. இங்க இருக்கிறார். நம்ம மத்தியில எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அவருடைய கண்கள் நம்மை பார்க்கிறது. அவருடைய இமைகள் நம்மை சோதி தரித்து கொண்டே இருக்கிறது. அவருடைய செவிகள் நம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. இந்த மாதத்திலே என்ன நெருக்கமா இருந்தாலும், என்ன தீங்கா இருந்தாலும், சுற்றி நம்ம நடக்கிற என்ன காரியமா இருந்தாலும் கர்த்தர் இந்த மாதத்துல வாக்கு பண்ணுகிறார், நிச்சயமாய் சத்ருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் பண்ணுவேன். அல்லேலூயா. சத்ரு எதிர்பட்டு அவர் நமக்காக நிற்கிறார். ஆமென். நிச்சயமாகவே இந்த மாதத்திலே இல்லை, இந்த வருடம் முழுவதும் 2020 ஆரம்பித்து நிறைய பேர் என்னென்னமோ கனவுலாம் கட்டணும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான போராட்டங்கள், பிரச்சனைகள். இது நம்ம போராட்டம் பற்றி சொல்ல முடியாது. ஆணுடைய வருகைக்கான அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதன் மற்றிலேயும் சத்ரு நம்ம இன்னும் பார்த்தீங்கன்னா அவனுடைய நோக்கம் எல்லாம் இவர்கள் ஒன்றுமில்லாம் போயிடணும், நிர்மூலம் ஆயிடணும், ஒண்ணுமே நடக்கக்கூடாது, ஆசீர்வாதங்கள் வரக்கூடாது, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இழந்து போகணும் என்று அப்படிதான் ஒன்னொன்றா போய்கிட்டே இருக்கு. அந்த டைம்ல தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த நீதி இருக்கிற கொஞ்சத்திலே அவன் சத்ரு அதையும் கெடுக்க நினைக்கிற அந்த நேரத்தில் நான் சொல்றேன், அதுக்கு அவனுக்கு நான் எதிர்பட்டு உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. அவனை நோக்கி நாம் கூப்பிடும் போது நிச்சயமாகவே அவருக்கு சகாயம் பண்ண அவர் தீவிரிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமீன். ஆலயம் என்று சொல்லும் போது அநேக உடனே நினைக்கலாம், மனசு நினைக்கலாம், ஆமீன், நாமே தேவனுடைய ஆலயம் தானே. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், நாமே தேவனுடைய ஆலயம். அது தனி ஜெபத்தை கொடுக்கிறது. அதுலேயும் நாம் உண்மை உள்ளவர்களா இருக்கணும். நம்முடைய ஆலயத்திலிருந்து அவரை நோக்கி கூப்பிடணும். நம்முடைய சரீரமாகிய ஆலயத்திலிருந்து அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். அது மாத்திரமல்ல, இப்படி சபை கூடி வருகிற இந்த ஸ்தானத்திலேயும் அவருக்கு என்று ஒரு ஸ்தானம் உண்டு இல்லையா, அந்த இடத்திலே அவரை நோக்கி கூப்பிடும் போது அது ஒரு விசேஷமான ஒரு காரியமாய் இருக்கிறது. ஆலயத்தினுடைய நன்மையால கர்த்தர் நிச்சயமாய் திருப்தியாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எருசலேமுக்கு நம்முடைய முன்னோர்களை நோக்கி பாருங்க, அவங்களை எப்பவுமே எருசலேமுக்கு நேராக தங்கள் கரங்களை ஏறெடுத்து, அல்லது சியோனுக்கு நேராக கண்களை ஏறெடுத்து, அவங்களுடைய எண்ணம் எல்லாம் அவருடைய நோக்கம் எல்லாம் அதற்கு நேராகவே இருந்து, அதற்கு நேராகவே தங்களுடைய பார்வைகளை வைத்து அவங்க ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ண போதெல்லாம் அவர்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். ஆலயத்திலிருந்து அவர் சத்தத்தை அவர் கேட்டார். நம்ம வாசிக்கிறோம், தானியேல், நெகேமியா அவெல்லாம் வாசிக்கும் போது உங்களுக்கு வாசிக்க நேரம் இல்லை. அதில் எருசலேமுக்கு நேராக அவருடைய பலகணிகள் திறந்திருக்கும்படியாய் அவருடைய ஜெபித்த காரியம் உங்களுக்கு தெரியும். தாவீது அரசனுடைய 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது ஆலயத்தை கட்டி அவர் ஜெபம் பண்றார், ஆண்டவரே இந்த ஆலயத்துக்கு நேராக யார் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ கிட்டத்தட்ட 6 முறை இந்த ஆலயத்துக்கு நேராக ஜெபிக்கும் போது இந்த காரியத்தை தான் நீங்க விடுவீங்க ஆண்டவரே, இப்படிப்பட்ட காரியமாக நீங்க வீடுகளை போய் வாசிங்க. 6 முறை அவர் சொல்லுகிறார். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்துல இந்த ஆலயத்துக்கு நேராக யாரெல்லாம் விண்ணப்பம் பண்றாங்களோ அவங்களுக்கு என்னென்ன நெருக்கங்கள் வரும்போது அதை நீங்க கேட்டு விடுவீங்க ஆண்டவரே, இதை கேட்டு விடுவீங்க ஆண்டவரே, கேட்டு விடுவீங்க ஆண்டவரே என்று 6 முறை அதை சொல்லுகிறார். அப்போ தேவனுடைய ஆலயத்திலே ஒரு விசேஷம் நிச்சயமாய் உண்டு. ஆமென். நம்ம வீடுகளை ஆராதிக்கிறதை காட்டிலும், ஜெபிப்பதை காட்டிலும், ஆலயத்திலே தேவனுடைய சமூகத்திலே அவருக்கு என்று வைத்திருக்கிற அறியப்பட்டிருக்கிற ஸ்தானத்திலே அவரை தொழுது கொள்ளுகிறது ஒரு மிகவும் விசேஷமான காரியம். அந்த இடத்துல நிச்சயமாய் அவர் நமக்கு சகாயம் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆமென். அதே தான் வாசிக்கிறோம். சகரியாலே கூட சியோனை நோக்கியே நம்ம சிந்தை இருக்கணும், ஆலயத்தை நோக்கியே நம்முடைய சிந்தை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு சகாயம் பண்ணுவார். சகரியாலெல்லாம் ஒரு வசனம் இருக்குது, அதாவது இதெல்லாம் சொன்னோம்னா ரொம்ப இதெல்லாம் என்ன சொல்றது தெரியல. 14ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனம், எங்களை நடத்தின பரிசுத்தவான்கள் அருமையான டாம்சனியா என்று அடிக்கடி நான் சொல்லுவேன். அவங்க இந்த வசனங்களை அடிக்கடி எங்களுக்கு சொல்லுவாங்க. 14-17 எருசலேமுக்கு, அதாவது எருசலேமை அவங்க ஒவ்வொரு வருடத்தோறும் அவரை ஆராதிக்கணும், தொழுது கொள்ளுகிறார். அது கர்த்தர் மிகவும் எதிர்பார்க்கிறார். 14-17 வாசிக்கலாம். எருசலேமுக்கு வராதவர்கள் எவர்களோ அவர்கள் மேல் மழை வர்ஷிப்பதில்லை. இந்த வசனங்கள்லாம் வாசிச்சிருக்கீங்களா? எனக்கு வாசிச்சிருக்கீங்களா? இதெல்லாம் நான் சொன்னேன்னா கடினமான உபதேசம், இதை யார் பின்பற்றுவாங்க? அதனால அப்படி கிடையாது. அதாவது எருசலேம் நம்மை நோக்கி, நம்மை சிந்தை எப்பவுமே எருசலேமை நோக்கியே இருக்கணும். அவருடைய ஆலயத்தை தேடி வருகிற ஊழியங்கள் அந்த தாட்லேயே இருக்கணும் அப்படின்றது அது இதோடைய பொருள்.
இது எங்களுக்கு அப்படி சொல்லியிருக்கிறாங்க. எருசலேமுக்கு வராதவங்க இவங்களும் அவங்களுக்கு மேல மழை வர்ஷிப்பதில்லை. இதுதான் ஒரு காலத்துல பயங்கரம் பயந்து நடுங்கி இருக்கிறோம். நம்ம ஆலயத்துக்கு வராம போயிட்டோம்னா நமக்கு மேல மழைன்னா ஆசீர்வாதம் வராம போயிருமோ அப்படின்றது. அவன் நிச்சயமாகவே அவருடைய முன்னோர்கள் அதை கனப்படுத்தினார்கள். எருசலேமை நோக்கியே தேவனுடைய மகிமை தங்கிய ஸ்தானம் சியோன், அவருடைய ஆலயம், அவருடைய ஊழியம், தேவனுடைய ராஜ்யம் என்று எல்லாமே அவருடைய போக்கஸ் அதன் மேல இருந்தபடியினாலே கர்த்தர் அவர்களை கொண்டு பலத்த காரியங்களை செய்தார். தீங்கின் நாட்களிலே கூட அவர்களுக்கு அவர் சகாயம் செய்தார். 27ஆம் சங்கீதம் 27ஆம் அதிகாரத்துல ஆமென் 5ஆம் வசனத்துல எங்க எல்லாருக்கும் தெரிந்த வசனத்தான். தீங்கு நாட்களிலே அவர் நமக்கு சகாயம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தம்முடைய கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல உயர்த்துவார். அல்லேலூயா. இந்த ஆண்டு நாம் இந்த வசனங்கள் அதிகமா இந்த வசனங்களை சொல்லி நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோம். நம்ம பெண்கள் ஜெபத்தினர் ஜெபம் பண்ணியிருக்கிறோம். தீங்கு நாட்களாகி இந்த நாட்களிலே அவர் உண்மையாகவே நம்மை ஒவ்வொருவரையும் நம்முடைய சீயோன் குடும்பத்தாரை அவருடைய கூடார மறைவுக்குள்ளே அவர் ஒளித்து வைத்து அவர் காப்பாற்றுகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆங்கிலத்திலே இதை வாசிக்கும் போது டேபர்நேக்கல் என்று ஒரு பதம் சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றும் பெவிலியன் அண்ட் ஷெல்டர், புகலிடம் என்று சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. கூடாரம் என்று சொல்லப்பட்ட வார்த்தை ஆங்கிலத்திலே அந்த மொழிபெயர்ப்பிலே பார்க்கும் போது சீக்ரெட் ஆஃப் டேபர்நேக்கல் என்று சொல்லப்பட்டிருக்கு. கூடாரம் மலைவிலே ஒளித்து வைத்து பாதுகாக்கிறார். அப்ப அந்த டேபர்நேக்கல் சொல்லப்படுற ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அந்த சீக்ரெட் பகுதி எது சொல்லுங்க பார்க்கலாம். சீக்ரெட் பகுதி எது? கிருபாசனம். ஆமென். அதுதான் அங்கதான் தேவன் எழுந்தருளி நம்மோடு கூட பேசுகிற இடம். அப்போ அந்த இடத்துக்கு நேரம் நாம் வரும்போது நிச்சயமாய் அன்று நம் தீங்கு நாளிலே நமக்கு கூடாரம் அந்த மறைவு நமக்கு உண்டா இருக்கும் போது நமக்கு நிச்சயமாய் புகலிடம் உண்டு, அடைக்கலம் உண்டு, சகாயம் உண்டு. அல்லேலூயா. சகாயத்தை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். கிருபாசனத்திலே அதான் எபிரேயர்ல வாசிக்கிறோம் 4ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்துல தைரியமாய், எபிரேயர் 4:16 தைரியமாய் கிருபாசன தந்தையிலே ஆகையா இரக்கத்தை பெறவும் இதான் சொல்ற சகாயம் பண்ணும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே கிட்டி சேர கடவும். அல்லேலூயா. நமக்கு நெருக்கத்திலிருந்து விடுதலை, தீங்குல இருந்து நமக்கு புகலிடம் எதுன்னு பாத்தீங்கன்னா அவருடைய சமூகம் மாத்திரமே. அல்லேலூயா. அப்போ அந்த மறைவுக்குள்ள, அந்த கூடார மறைவுக்குள்ள எப்போதும் நம்ம தங்கி இருக்கணும். எப்போதும் அந்த மந்தைக்குள்ளவே இருக்கணும். அந்த மெய்ப்பனுடைய கரங்களுக்குள்ளவே நாம் அடங்கி இருக்கும் போது அப்ப நமக்கு நிச்சயமாய் பாதுகாப்பு உண்டு, நிச்சயமாய் நமக்கு புகலிடம் உண்டு, நிச்சயமாய் நமக்கு சகாயம் உண்டு. ஆமென். சுற்றி நமக்கு எந்த காரியங்கள் நடந்தாலும் எதுவும் நம்மை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் அந்த மந்தைக்குள்ள, அந்த பாதுகாப்புக்குள்ள, அந்த கூடார மறைவுக்குள்ள நீங்கள் இருக்கிறபடினால், நாம் இருக்கிறபடினால எந்த ஒரு நெருக்கமும் எந்த ஒரு தீங்கும் நம்மை சேதப்படுத்த முடியாது. ஆமென். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. அந்த மறைவுக்குள்ள நம்ம இருக்கும்போது நிச்சயமா எந்த ஒரு தீங்கும் எந்த ஒரு நெருக்கமும் நம்மை சேதப்படுத்தவே முடியாது. அந்த மறைவுக்குள்ள ஓடி வந்துருங்க. அந்த கூட்டுக்குள்ளவே, அவன் மெய்ப்பனுக்குள்ளவே, அந்த மந்தைக்குள்ளவே, அந்த பாதுகாப்புக்குள்ள நம்ம நிச்சயமா இருக்கும்போது கர்த்தர் நமக்கு சகாயம் பண்ணுகிற அதாவது இந்த வாசிக்கிறோம் தைரியமாய் நம்ம இரக்கத்தை பெறும்படியாக, சகாயத்தை பெறும்படியாக தைரியமாய் கிருபாசன தண்டையிலே நாம் சேரப்படுவோம். சேரும்போது அந்த இடத்துல தேவன் எழுந்தருளி நமக்கு ஆசீர்வாதங்களை, நமக்கு சகாயம் பண்ண அவர் தேவனாய், வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். இன்னொரு வசனங்கள் உண்டு. நெருக்கத்தின் நாட்களிலே இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை தேடினார்கள், தேடும்போது அவர்களுக்கு தென்பட்டார் என்று வாசிக்கிறார். அப்ப தேடும்போது கர்த்தர் நமக்கு சகாயம் பண்ணுகிற தேவன் மாத்திரமல்ல, அவர் நமக்கு தென்படுகிற தேவனா இருக்க. தென்படுகிறார்னா நமக்கு என்ன பண்றாரு? நம்ம பார்க்கும்போது அவரை நாம் தரிசிக்க முடியும், அவரோடு கூட நாம் பேச முடியும், அவரோடு கூட பழக முடியும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு இந்த மாதத்தை அவர் தருவாராக. ஆமென். அது மாத்திரமல்ல, சங்கீதத்தில் ஒரு வசனம் உண்டு. நம்ம ஒரு நதி உண்டு, அதற்கு 40 அதனுடைய அதிகாலையிலே அதுக்கு அவர் சகாயம் பண்ணுவார்.
46ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் போது தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். பூமி நிலையமானாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் இன்று இந்த காலங்களை அது குறிக்கிறது. அதாவது தீங்கு நாட்கள் நெருக்கத்தின் காலத்திலே கூட கர்த்தர் நமக்கு எப்படி செய்யறார் பார்த்தீங்கன்னா 5ஆம் வசனத்திலே தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது, அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவாராக. இந்த நாட்கள்ல உண்மையாகவே தேவன் அதிகாலையிலே தேவனை நோக்கி தேடி வந்திருக்கிற, ஆலயத்தை நோக்கி தேடி வந்திருக்கிற உங்களுக்கு ஆமென் கர்த்தர் சொல்லுகிற நிச்சயமாகவே இந்த மாதத்தில் நமக்கு சகாயம் பண்ணுவார். அல்லேலூயா. இந்த விடத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஆமென். என்ன வாக்குத்தத்தம்? தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு. இந்த வருடமே தேவன் நமக்கு முதல்ல சொல்லிட்டார், நமக்கு இரக்கம் செய்வார், நமக்கு தயவு செய்வார். நிச்சயமாய் ஆண்டவர் எழுந்தருள்வார். எங்கன்னா தேவ சமூகத்தில் தேவ சபையிலே அவர் எழுந்தருளி நமக்கு சகாயம் பண்ணுவார். நம்முடைய ஜெப அறையிலே எழுந்தருளி அவர் நமக்கு சகாயம் பண்ணுவார். கூடார மறைவிலே எழுந்தருளி அவர் நிச்சயமாய் நமக்கு சகாயம் பண்ணுவார். இந்த வேலையில கூட ஒருவேளை என்னமாய் நீங்க யோசித்திருக்கல, எந்த மாதிரி நெருக்கமான சூழ்நிலைகள் இருந்தாலும், தீங்கு நாட்களாய் இருந்தாலும் கர்த்தர் இந்த நாள் எனக்கு வாக்கு பண்ணுகிறார், நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு நான் நிச்சயமாய் சகாயம் பண்ணுவேன். எந்த விதமான சத்துரு பிளான் இந்த மாதத்தில் அவன் வைத்திருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே அதை எல்லாவற்றையும் கேன்சல் பண்ணும்படியா நம்ம இன்னைக்கு ஜெபம் பண்ண போறோம். ஆமென். சத்துருவுக்கு எதிர்பட்டு மாதத்திலே ஒருவேளை என்ன விதமான பிளான் அவன் வைத்திருந்தாலும் அவனுக்கு எதிர்பட்டு கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணி இந்த நாட்களில் சகாயம் பண்ணுகிற அவர் தேவனா இருக்கிற. என்ன ஒரு சில முழங்கால் படிடுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய வசனத்துக்கு நடுங்கிறவர்களே அவர் கர்த்தர் நோக்கி பார்க்கிறபடினாலே நம்ம நிச்சயமாய் கர்த்தர் இந்த மாதம் நமக்கு சகாயம் பண்ணுகிற அவர் தேவனா இருக்கிறபடினால நெருக்கத்திலே இருக்கிற நமக்கு அவரை கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும் போது நம்முடைய ஆலயத்திலிருந்து நம்முடைய சத்தத்தை அவர் கேட்பார். ஹல்லேலூயா. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல், திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிர தாங்குகிறீர். உம் பாதம் பணிந்தேன் பாதுகாத்து 10வது மாதத்தை காணும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினபடினால் எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மாதத்தை கொடுத்த நல்ல வாக்குத்தத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஏசாயா 15 நீ சொல்லியிருக்கிற வாக்குத்தத்தத்தின்படி நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். இந்த வாக்குத்தத்தத்துக்காக எல்லாரும் கரங்களை ஆவியான தேவனே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அல்லேலூயா. நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா, உயர்த்துகிறோம் ஐயா, உயர்த்துகிறோம் ஐயா, உயர்த்துகிறோம் ஐயா, உயர்த்துகிறோம் ஐயா, உயர்த்துகிறோம் ஐயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி அல்லேலூயா. இந்த மாதம் ஒவ்வொரு நிமிடமும் இந்த நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த மாதம் ஒவ்வொரு நிமிடமும் இந்த நினைவால் நிரம்ப வேண்டும்.
செலுத்துகிறோம் ஐயா. எங்கள் அருமை ரட்சகரே, நீ கொடுத்திருக்கிற எரேமியா 15:11 சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதம் உடைய பிள்ளைகள் நன்மையை காண்பார்களாக, நன்மை அடைவார்களாக. காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு சகாயம் செய்வேன் என்று சொன்ன தேவன் இந்த மாதத்திலே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சகாயம் பண்ணுவாராக, உதவி செய்வாராக, நன்மையை அடைவார்களாக, எல்லா நெருக்கங்களும் மாறுவதாக, தீமைகள் அணுகாதபடி கர்த்தர் பாதுகாப்பீராக. தீங்கு நாளில் தம்முடைய கூடாரத்தில் மறைத்து வைத்துக் கொள்வாராக, ஒளித்து வைத்துக் கொள்வாராக. கண்மலையிலே உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. தேவனாகிய கர்த்தாவே, இந்த மாதம் சமூகத்தை நோக்கி உடைய பிள்ளைகள் கூப்பிடும் பொழுது நீ சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறேன். இந்த மாதம் முழுவதும், இந்த 10வது மாதம் முழுவதும் நீ சகாயம் பண்ணுவீராக. என்னுடைய ஜனங்கள் நன்மை அடைவார்களாக. தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளே உடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் ஊழியர்களாகிய எங்களையும், குடும்பத்தையும், பிள்ளைகளையும், மனைவி பிள்ளைகளையும், ஆண்டவரே, அன்பு மக்கள், சபை மக்களையும், சபை மக்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும், கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய ஆவியானவர் கரம் பிடித்து நடத்துவாராக. நான் சொல்ல ஆமென் மட்டும் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த மாதத்தில் நம்முடைய பிள்ளைகள் நன்மை அடைவார்களாக. இந்த மாதத்திலே சகாயம் பண்ணுவீராக. இந்த மாதத்தில் பிள்ளைகள் சுகித்திருப்பார்களாக, ஆரோக்கியமாய் இருப்பார்களாக, ஆசீர்வாதம் தேடி வருவதாக. கூடாத பெரிய காரியங்களை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்வீராக. இல்லாமல் காப்பீராக, யோசிப்பீராக, நடத்துவீராக, பாதுகாப்பீராக, நல்ல கைட் பண்ணுவீராக, ஆலோசனைகளை கொடுப்பீராக, அற்புதமாய் நடத்துவீராக. இந்த மாதம் ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுடைய சமூகத்தில் அதிகமாய் கூப்பிடும்படி கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. தீமைகளும் தீங்குகளும் அணுகாதபடி கர்த்தர் பாதுகாப்பீராக. கர்த்தருடைய இரத்தத்தை வீடுகளிலே தெளிக்கிறவே செய்வீராக. பிள்ளைகளுடைய பிரயாணத்திலே தெளிக்கிறவே செய்வீராக. கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. தேவனுடைய பிரசன்னம் ஆண்டவரே சபையை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். வேறுபட்ட பிரசன்னத்திற்குள்ளே உடைய ஜனங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம், செய்கிற தொழில்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வருமானங்களை கர்த்தர் பெருக பண்ணுவீராக. இந்த மாதம் கடன் இல்லாமல் வாழ்வார்களாக. ஆசீர்வாதத்தை பெருக பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த மாதம் மீதி எடுக்கும்படியாய் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். நன்மையும் கிருபையும் தொடரட்டும் ஐயா. சகாயம் பண்ணுகிற தேவனே, ஆசீர்வதிக்கிறார். பெரிய காரியங்களை செய்து ஒப்புக் கொடுக்கிறோம். நாள் வராதபடி ஜனங்களையும் கர்த்தர் அற்புதமாய் நடத்துகிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே பசுநாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவிய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சதாகாலம் இருப்பதாக. ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஆமென். நன்மை உண்டாகட்டும்.